மார்க்கத்துல வந்தவங்களுக்கு இறைவன் என்ன கொடுத்தாரு அப்படின்னு பாருங்களேன். ஞானசம்பந்தர் சர்புதன மார்க்கம் என்ன பண்ணாரு தெரியுமா? கல்யாண கோலத்துல அவருடைய வேள்வித்தியில கதவை திறக்கிறாரு. கைலாயத்து எல்லாரையும் கைலாயத்துக்கு அனுப்பிட்டு ஞானசம்பந்தம் அது வழியா போறாரு மேல. ரெண்டாவது சுந்தரருக்கு குதிரையை வெள்ளியானையை அனுப்புறாரு. அவன் நண்பருக்கு குதிரையை அனுப்புறாரு. ஐராவத வெள்ளியானை அனுப்பி வைக்கிறாரு. சுந்தரர் ஏறி உட்கார்ந்துக்கிறாரு. கைலாயத்துக்கு கூட்டு போயிட்டாரு. மணிவாசகர் என்ன பண்ணாரு? திருவாசகம் எழுந்துட்டு இது யார், இதற்கு என்ன பொருள்னு எல்லாரும் கேட்டப்ப இவன் தான் அதற்கு பொருள்னு உள்ள ஓடனாரு. கருவறையில் அப்படியே மறைஞ்சிட்டார். தொண்டு செய்த அடியாராக இருந்த தாசமார்க்கமா இருந்த திருநாவுக்கரசருக்கு என்ன தெரியுமா பண்ணாரு? திருநாவுக்கரசரே போனாரு எங்க? கைலாயத்துக்கு. பாவம் கஷ்டப்பட்டு விழுந்து பிறண்டு முட்டி தேய உருண்டெல்லாம் போனார். ஆனா சிவபெருமான் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? உன்னால இங்க பார்க்க முடியாது, நீ திரும்ப தமிழ்நாட்டுக்கே போன்ட்ட. இப்ப நம்ம நினைக்கலாம், இப்ப ஞானசம்பந்தரை இங்க வந்து கூட்டு போனேன், சுந்தரரை கூட்டு போனேன், மணிவாசகரை கூட்டு போனேன், ஏன்பா இவரையும் கூட்டு போக வேண்டியதானப்பா, அவ்வளவு தூரம் வந்துட்டாரு, ஏன்பா திருப்பி அனுப்புறேன்? திருப்பி அனுப்புனாரு. இந்த குளத்துல மூழ்கி திருவையாறுல எழுந்துக்கினார்.